15.29 கோடி டிமேட் கணக்குகள், 58% மார்க்கெட் ஷேர், சுத்தமா கடனே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ். இதை கேட்கும்போதே ஒரு பெரிய பிரமிப்பு வருதுல்ல? கண்டிப்பா வருது. இது ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த பிரம்மாண்டமான சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட், அதாவது நம்ம சிடிஎஸ்எல்லோட லாபம் அரசாங்கம் போடுற ஒரே ஒரு கையெழுத்துல பாதியா குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட்ல இப்போ அதுதான் ஒரு பெரிய பேச்சு. எக்ஸாக்ட்லி. எப்போதும் புது விஷயங்களை கத்துக்க ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. இன்னைக்கு நாம குறிப்பா ஏப்ரல் 20, 2026 வெளியான சிடிஎஸ்எல்லோட அந்த விரிவான ஈக்விட்டி ரீசர்ச் ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த சப்ஜெக்டை ஆழமா தோண்டி எடுக்க போறோம். ஆமா, எல்லாரும் சிடிஎஸ்எல்லோட வளர்ச்சியையும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு அதிகமா உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்ல சில முக்கியமான எச்சரிக்கைகள் இருக்கு. ரைட். உங்க போர்ட்ஃபோலியோல சிடிஎஸ்எல் ஷேர்ஸ் இருந்தாலோ இல்ல அதை வாங்கணும்னு நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தாலோ இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான அனாலிசிஸ். நிச்சயமா செபியோட ரெகுலேட்டரி சேஞ்சஸ் எப்படி வரப்போகுது, என்எஸ்டிஎல் கொடுக்க போற டஃப் ஃபைட் என்ன, இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் ரீட்டைல் இன்வெஸ்டரை எப்படி பாதிக்குங்கிறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த அபாயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சிடிஎஸ்எல் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குன்னு அதோட பிசினஸ் மெக்கானிக்ஸை கொஞ்சம் புரிஞ்சுப்போம். கண்டிப்பா. அதுலேருந்து தான் அடுத்த கட்ட ரிஸ்க நாம எடை போட முடியும். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, இந்திய பங்குச்சந்தைங்கிற ஒரு பெரிய ஹைவேல சென்டர்ல அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு டோல் பூத் மாதிரி தான் சிடிஎஸ்எல் எனக்கு தெரியுது. வாவ், டோல் பூத், நல்ல ஒப்பீடு. ஆமா, அந்த வழியா எத்தனை கோடி முதலீட்டாளர்கள் டிராவல் பண்ணாலும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் அவங்க டோல் மாதிரி வசூல் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்க ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஷ் மிஷின் மாதிரி தெரியுது. அந்த டோல் பூத் அனலாஜி ரொம்ப ஆப்டா இருக்கு. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட லாபத்தோட குவாலிட்டி. லாபத்தோட குவாலிட்டியா? அதாவது மார்ஜின் பத்தி சொல்றீங்களா? ஆமா, கடந்த 5 வருஷத்துல இவங்களோட ப்ராஃபிட் growth, அதாவது CAGR 37.8% வளர்ந்திருக்கு. ROE கிட்டத்தட்ட 29.7% இருக்கு. 29% ROE-வா? இது ரொம்ப அதிகமாச்சே. அதுதான் விஷயமே. இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் அப்படின்னா புதுசா கஸ்டமர்ஸ் வர வர நாம புது ஃபேக்டரி கட்டணும், மெஷின் வாங்கணும், அதாவது கேபெக்ஸ் நிறைய தேவைப்படும். ஆமா, நிறைய முதல் போடணும். ஆனா டெபாசிட்டரிங்கிறது ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க ஒரு தடவை சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஓபன் ஆகுற ஒவ்வொரு புது ரீட்டைல் அக்கௌண்ட்டும் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பியூர் ப்ராஃபிட் தான். ஓஹோ, அதாவது மார்ஜினல் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இவ்ளோ பெரிய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அவங்களால ஜெனரேட் பண்ண முடியுது. இதுதான் அவங்களோட தற்போதைய அசுர பலம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த 37% growth எல்லாமே ரீசன்ட் மார்க்கெட் ரேலியால வந்த growth தானே? ஆமா, கோவிட்க்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய ரேலி அது. இப்போ அந்த 15.29 கோடி டிமேட் அக்கவுண்ட்ஸ்ல முக்காவாசி பேர் சும்மா ஒரு ட்ரெண்டுக்காக உள்ள வந்தவங்களா இருந்தா இந்த growth சஸ்டைனபிள் தானே? ஏன்னா மார்க்கெட் எப்பவும் ஏறுமுகத்திலே இருக்காதே. ரைட், அதுதான் பாயிண்ட். ரிப்போர்ட்டும் அதே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹைலைட் பண்ணுது. அப்போ அந்த சைக்ளிசிட்டி ஒரு பெரிய ரிஸ்க் தானே? இத மட்டும் பெருமளவு நம்பி இருக்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய பலமும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய பலவீனமும் கூட. எப்படி? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது சந்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்க டோல் பூத்ல வண்டிங்க கியூ கட்டி நிக்கும். அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொட்டும். ஆனா மார்க்கெட் சென்டிமெண்ட் கொஞ்சம் மாறினா கூட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ரைட். புதுசா வாங்குறதையும் விக்கிறதையும் நிறுத்திடுவாங்க. ஆமா, இது அவங்களோட வருமானத்துல பெரிய ஏற்ற இறக்கங்களை, அதாவது ஒரு வாலட்டாலிட்டியை உருவாக்கும். ஓகே, அந்த சைக்ளிகாலிட்டி பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ல இருக்கிற அந்த முதல் பெரிய த்ரெட், அந்த ரெகுலேட்டரி ரிஸ்க் பத்தி பாப்போம். செபியோட ஃபீஸ் கேப்ஸ் பத்தி சொல்றீங்க? ஆமா, செபி நினைச்சா எப்ப வேணாலும் அந்த பரிவர்த்தனை கட்டணங்களின் மீது ஒரு உச்சவரம்பை கொண்டு வரலாம்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? செபியோட நோக்கமே நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும், ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பண்ணணுங்கிறது தானே. அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதிக்கிற மாதிரி ஏன் அவங்க ஃபீஸை கட் பண்ணணும்? இது ஒரு தியோரிட்டிக்கலான கேள்வி மாதிரி தெரியலாம். ஆமா, இது நிஜமாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சும்மா ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா? இது வெறும் தியோரி இல்ல, ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு ஆபாயம் தான். ஏன்னா செபியோட பார்வையில டிபாசிட்டரிங்கிறது ஒரு சாதாரண கமர்ஷியல் பிசினஸ் கிடையாது. அப்போ அது என்ன?
அது ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி மாதிரி. நம்ம ஊர்ல தண்ணி, கரண்ட் எல்லாம் எப்படி ஒரு பேசிக் தேவையோ அது மாதிரி இதுவும் பங்கு சந்தைக்கான ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓஹோ, அப்படி ஒரு ஆங்கிள் பாக்குறாங்களா? ஆமா. இப்ப மார்க்கெட்ல வால்யூம் பல மடங்கு அதிகமாகும்போது சிடிஎஸ்எல்க்கு பெர் டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரொம்பவே குறையும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம். மார்ஜினல் காஸ்ட் கம்மின்னு சொன்னீங்க. அப்போ அந்த பெனிஃபிட்ட ஏன் கம்பெனியே முழு லாபமா வச்சுக்கணும், ஏன் அதை இன்வெஸ்டர்ஸ்க்கு கம்மி செலவுல பாஸ் பண்ணக்கூடாதுன்னு செபி கண்டிப்பா கேட்பாங்க. வாவ், அது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். நீங்க சொன்ன அந்த டோல் பூத் எக்ஸாம்பிளையே எடுத்துக்கோங்க. ஹைவேல டிராஃபிக் அதிகமாயிடுச்சு, நீங்க போட்ட முதலீட்டு எப்போவோ எடுத்துட்டீங்கன்னு சொல்லி டோல் சார்ஜ் 50 ரூபாயிலேருந்து 10 ரூபாய கவர்மெண்ட் மாத்தினா என்ன ஆகும்? வண்டிகள் நிறைய வந்தாலும் அந்த கம்பெனியோட டோட்டல் ரெவென்யூ பயங்கரமா அடி வாங்கும். எக்ஸாக்ட்லி. அதுதான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. வால்யூம் என்னதான் அதிகமா இருந்தாலும் ஃபீஸை குறைச்சா மார்ஜின் ஸ்குவீஸ் ஆயிடும். இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது பெரிய அச்சுறுத்தலுக்கு வருவோம். இவங்களோட போட்டியாளரான என்எஸ்டிஎல். என்எஸ்டிஎல் ஒரு பெரிய டாபிக். இங்கேயும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சிடிஎஸ்எல் கிட்ட 58% சந்தை பங்கு இருக்கு. மாசம் மாசம் லட்சக்கணக்கில் புது அக்கவுண்ட்ஸ் ஓபன் ஆகுது. ஆசியாவிலே லிஸ்டான ஒரே டெபாசிட்டரி இவங்க தான். கரெக்ட். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையில இருக்கும்போது என்எஸ்டிஎல்லோட போட்டி எப்படி ஒரு பெரிய கட்டமைப்பு ரீதியான அச்சுறுத்தலா, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் த்ரெட்டா மாறும்? மேலோட்டமா நம்பர்ஸை பார்த்தா சிடிஎஸ்எல் தானே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி மேலோட்டமா நம்பர்ஸை பார்த்தா அப்படிதான் தோணும். ரீட்டெயில் ஸ்பேஸ்ல சிடிஎஸ்எல் தான் கிங், அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா மார்க்கெட்ல நிஜமான பெரிய பணம் யார்கிட்ட இருக்கு? ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கிட்டயா இல்ல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டயா? கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான். அதான் விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாமே பெருமளவு ஆதிக்கம் செலுத்துறது, யூஸ் பண்றது என்எஸ்டிஎல். அப்படியா? நான் ரீட்டைல் நம்பர்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கேன். உங்க டோல் பூத் அனாலஜியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்ப்போம். சிடிஎஸ்எல்லோட டோல் பூத்ல பல கோடி 2 வீலர்ஸ் போகுதுன்னு வச்சுப்போம். சரி. ஆனா என்எஸ்டிஎல்லோட டோல் பூத் வழியா பெரிய பெரிய கார்கோ ட்ரக்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டுமே போயிட்டு இருக்கு. கவுண்ட் கம்மியா இருந்தாலும் உள்ள இருக்கிற சரக்கோட வேல்யூ பல மடங்கு அதிகம் இல்லையா? வாவ், தட்ஸ் a great point. அதாவது ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் 1 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாரு. அது ஒரு சிடிஎஸ்எல் அக்கவுண்ட்ல இருக்கும். ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 10,000 கோடி ரூபாயை ஒரே என்எஸ்டிஎல் அக்கவுண்ட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. இதான் அந்த வித்தியாசமா? எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஆசெட்ஸ் அண்டர் கஸ்டடி, அதாவது நிர்வகிக்கப்படும் சொத்துக்களின் மதிப்பின் பார்த்தா என்எஸ்டிஎல் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா ஏன் இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்எஸ்டிஎல்ஏ ப்ரிஃபர் பண்றாங்க, சிடிஎஸ்எல்கே வரமாட்டேங்கிறாங்க? அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நம்மள மாதிரி டைரக்டா ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க கஸ்டோடியன் பேங்க்ஸ் மூலமா தான் ஆபரேட் பண்ணுவாங்க. ஓஹோ, கஸ்டோடியன் பேங்க்ஸா? ஆமா. 90கள்ல இருந்தே என்எஸ்டிஎல் இந்த கஸ்டோடியன் பேங்க்ஸ் கூட ரொம்ப டீப்பான ஏபிஐ இன்டகிரேஷன்ஸ் பண்ணி அவங்களுக்கான பிரத்யேக லெகசி சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டமை விட்டு வெளியே வர்றது அந்த பேங்க்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஸ்விட்சிங் காஸ்ட் அதிகம். இதனால தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்எஸ்டிஎல்லை விட்டு வெளியே வர யோசிக்கிறாங்க. ஓகே, இப்போ இது எப்படி சிடிஎஸ்எலுக்கு த்ரெட் ஆகும்? என்எஸ்டிஎல் அவங்க பாட்டுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சுட்டு இருக்கட்டுமே, சிடிஎஸ்எல் ரீட்டைலை வச்சுட்டு லாபம் பார்க்கலாமே. இங்க தான் நம்ம ரிஸ்க பார்க்கணும். என்எஸ்டிஎலுக்கு அவங்களோட இன்ஸ்டிடியூஷனல் பிசினஸ்ல இருந்து ஒரு ஹியூஜ் கேஷ் ஃப்ளோ வந்துட்டே இருக்கு. நாளைக்கு அவங்க தங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அந்த பணத்தை வச்சு ரீட்டைல் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண டெக்னாலஜில ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? வாவ், அப்போ நேரா சிடிஎஸ்எலோட கோட்டைக்குள்ளேயே வந்து தாக்குவாங்க. ஆமா. ரீட்டைல் புரோக்கர்ஸ் கூட அவங்க அக்ரெசிவா டை அப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது சிடிஎஸ்எல்க்கு ஒரு பெரிய லாங் டர்ம் அச்சுறுத்தலா மாறும். காட் இட். அப்போ என்எஸ்டிஎல் இன்ஸ்டிடியூஷன்ஸை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ ரீட்டைல் பக்கம் திரும்புறாங்க. இதனால சிடிஎஸ்எல்க்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை விட்டா வேற வழி இல்ல. ஃபுல்லா அவங்களே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம். 100% உண்மை. இதுல தான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த சைக்ளிகாலிட்டி ரிஸ்க் உள்ள வருது. உங்க போர்ட்ஃபோலியோல சிடிஎஸ்எல் ஷேர் இருக்குன்னு வைப்போம். ஒருவேளை மார்க்கெட் பெரிய அளவுல கரெக்ஷன் ஆகி ஒரு நீண்ட கரடி சந்தை, அதாவது பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். சரி. அக்கள் பயத்துல ட்ரேட் பண்றதையே நிறுத்திடுறாங்க. அப்போ சிடிஎஸ்எல்லோட ரெவென்யூ அப்படியே ஜீரோ ஆயிடுமா? மார்க்கெட் விழுந்தா இவங்க பிசினஸும் சேர்ந்து முடங்கிடுமா? ஜீரோ ஆகாது. ஆனா டிரான்சாக்ஷன் டிராப் ஆகுற வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது மக்கள் ட்ரேட் பண்றதை குறைச்சாங்கன்னா வருமானம் ரொம்ப வேகமா சரியும். ஓகே, ரிப்போர்ட்ல ஏதாவது டேட்டா இருக்கா அதுக்கு?
இருக்கு. ரீசெண்டா வந்து Q4 FY25க்கான டேட்டாவை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்களோட நெட் ப்ராஃபிட் 22% டிராப் ஆயிருக்கு. 22%? ஒரே குவார்ட்டர்லயா? ஆமா, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வருமானம் குறைஞ்சதுதான். அது மட்டும் இல்ல. வருமானம் குறைஞ்சாலும் அவங்களோட டெக்னாலஜி மற்றும் எம்ப்ளாயி காஸ்ட் குறையவே இல்ல. மாறாக ஏறிக்கிட்டே போகுது. ஆமா, நான் கூட யோசிச்சேன். டிரான்சாக்ஷன் குறையுதுங்கிறதுக்காக நம்மளால சர்வரை ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. சைபர் செக்யூரிட்டி டீமை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அது ஒரு கிரிட்டிக்கல் சிஸ்டம் ஆச்சே. ஃபினான்ஷியல் டேட்டாவை பல லட்சம் கோடி ரூபாயை டிஜிட்டல் ஃபார்மேட்ல பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய சவால் தான். கண்டிப்பா. அது ஒரு முடிவில்லாத போர் மாதிரி. ஒரு சின்ன ஹேக்கிங் நடந்தா கூட என்டையர் பிசினஸோட ரெப்யூட்டேஷனும் கிராஷ் ஆயிடும். அது அவங்க பிசினஸையே காலி பண்ணிடும். அதனால தான் டெக்னாலஜில அவங்க தொடர்ந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். வருமானம் குறையும் போது இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து உங்களோட மார்ஜினை பயங்கரமா அழுத்தும். அது ஒரு பெரிய சிவப்பு கொடி. இது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரெகுலேட்டரி ரிஸ்க் வந்து ஃபீஸை குறைக்கலாம். NSDLோட போட்டி ஒரு பக்கம் அழுத்துது. பேர் மார்க்கெட் வந்தா டிரான்சாக்ஷன்ஸ் குறையும். ஆனா டெக் காஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமா, இது எல்லாமே ரிஸ்க் தான். இவ்ளோ ரிஸ்க் இருக்கிறப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஏன் CDSL ஷேரை விக்காம ஹோல்ட் பண்ணணும்? இதுக்கு என்ன பதில் இருக்கு? இங்க தான் இவங்களோட பிசினஸ் மாடல்ல இருக்கிற ஒரு குஷன், அதாவது ஒரு பாதுகாப்பு அம்சம் உள்ள வருது. நீங்க முன்கூட்டியே கேட்டீங்கல்ல, ரெவென்யூ 0 ஆகிடுமான்னு. ஆமா, கேட்டேன். ஆகாது. ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் நடக்கலைனாலும் ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் வர வருடாந்திர பராமரிப்பு கட்டணம், அதாவது AMC இருக்கு. ஓ, அந்த வருஷம் பிடிப்பாங்களே அந்த சார்ஜா? அதேதான். அது மட்டும் இல்லாம KYC ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், கம்பெனிகள் கொடுக்கிற voting சார்ஜஸ், இதெல்லாம் ஒரு ஸ்டெடியான பிரெடிக்டபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம். ஓஹோ, சோ ட்ரேடிங் நடக்கலைனாலும் இந்த பேஸ்லைன் வருமானம் வந்துட்டே இருக்கும். ஆமா, இது மார்க்கெட் ஃபால் ஆகுறப்போ கம்பெனியை ஸ்டேபிளா வச்சுக்கும். ஆனா இதையெல்லாம் விட ஒரு இன்வெஸ்டரை இந்த ஷேரை விட்டு வெளியே போகாம ஹோல்ட் பண்ண வைக்கிற மிகப்பெரிய மேஜிக் ஒன்னு இருக்கு. அது என்ன மேஜிக்? அதுதான் அவங்களோட டிவிடெண்ட் பாலிசி. எஸ், இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்டே அதுதான் நான் நினைக்கிறேன். FY25ல ஒரு ஷேருக்கு 12.50 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஆகஸ்ட் 2024ல 1.1 போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப பெரிய நம்பர் தான். இவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 55% இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 1.10%. இதை நான் என்னோட ஷாக் அப்சர்வர் அனாலஜி மூலமா சொல்றேன். சொல்லுங்க, கேக்குறேன். நீங்க பங்கு சந்தைங்கிற ஒரு கரடு முரணான மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில உங்க போர்ட்ஃபோலியோங்கிற வண்டியில போயிட்டு இருக்கீங்க. சரி. மார்க்கெட் வாலட்டாலிட்டினால வண்டி பயங்கரமா குலுங்கும். அதாவது ஷேர் பிரைஸ் ஏறி இறங்கும். ஆனா இந்த 55% டிவிடெண்ட் பே அவுட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்டான ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்படுது. ரொம்ப கரெக்ட். கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய் லாபத்திலையும் 55 ரூபாயை அவங்க எந்த கேள்வியும் கேட்காம டைரக்டா உங்கள மாதிரி இன்வெஸ்டர்ஸோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே கேஷ் அனுப்பிடுவாங்க. ஆமா, கேஷ் இஸ் கிங். ஷேர் பிரைஸ் எவ்வளவு வேணா விழட்டும், ஆனா அந்த லாபத்தோட பங்கு உங்க கைக்கு வந்துடுது. இது ஒரு பெரிய சிரத்தன்மை இல்லையா? அந்த ஷாக் அப்சார்பர் அனாலஜி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுதான் CDSLக்கான கோர் இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ். அதாவது முதலீட்டுக்கான அடிப்படை வாதம். ஆமா, ஒரு கம்பெனியால எப்படி தொடர்ந்து இவ்ளோ பெரிய அமௌண்ட டிவிடெண்டா கொடுக்க முடியுதுன்னு யோசிச்சு பாருங்க. முன்னாடியே பேசின மாதிரி அவங்களுக்கு பெரிய கேபெக்ஸ் கிடையாது. கடனும் சுத்தமா இல்ல. கடனும் இல்ல. அதனால வர்ற லாபம் எல்லாமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான். அந்த லாபத்தை அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கே திருப்பி கொடுத்துறாங்க. இந்த பாலிசி தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. ஆனா இப்போ ஒரு பிராக்டிக்கலான சிச்சுவேஷனை பார்ப்போம். ஷேர் பிரைஸ் வந்து அதோட 52 வார உச்சமான 1828 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 23.8% கரெக்டா இருக்கு. இப்போ ஏப்ரல் 2026 நிலவரப்படி 1393 ரூபாயில ட்ரேட் ஆகுது. இந்த 23% டிராப்பை பார்த்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகியிருப்பாங்கல்ல? கண்டிப்பா பேனிக் ஆவாங்க. இந்த நிலைமையில இந்த டிவிடெண்ட் மட்டும் அவங்களை காப்பாத்துமா? பேனிக் ஆகுறது ஹியூமன் நேச்சர் தான். ஆனா நீங்க எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு இந்த டிராப்போட மெக்கானிக்ஸை பாத்தீங்கன்னா பல நிபுணர்கள் இத ஒரு மீன் ரிவர்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மீன் ரிவர்ஷன்னா அத கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். சொல்றேன். ஒரு ஷேர் பிரைஸ் அதோட உண்மையான வேல்யூவை விட ரொம்ப அதிகமா ஷூட் அப் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அது திரும்ப அதோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் வேல்யூவேஷனுக்கு கீழே இறங்கி வரும். ஓ, ஆவரேஜ்க்கு திரும்ப வர்றது தான் மீன் ரிவர்ஷனா? ஆமா. இப்போ நடந்திருக்கிற இந்த 23% கரெக்ஷனுக்கு காரணம் என்ன? செபி ஃபீஸ் கட் பண்ணிடுவாங்களோங்கிற பயம்.
பிளஸ் Q4ல வந்த அந்த 22% ப்ராஃபிட் டிராப். ரைட். இது ரெண்டும் சேர்ந்து தான் விலையை கீழே கொண்டு வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா அவங்களோட கோர் பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எந்த வகையிலயும் டேமேஜ் ஆகல. அவங்க பிசினஸ் மாடல், அந்த டிஜிட்டல் மோட் அப்படியே தான் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்தியன் டெபாசிட்டரி பிசினஸ்ல இது ஒரு டியூஓபோலி, அதாவது ரெண்டே பிளேயர்ஸ் தான் என்டையர் மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆமா, CDSL மற்றும் NSDL. அதுல ஒருத்தர் மட்டும்தான் பப்ளிக் மார்க்கெட்ல லிஸ்டட். மார்க்கெட் சென்டிமெண்ட்னாலயோ இல்ல ரெகுலேட்டரி பயத்தினாலையும் பிரைஸ் டிராப் ஆனாலும் உங்களுக்கான அந்த டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். அதாவது மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்றதுக்கு கம்பெனியே உங்களுக்கு காசு கொடுத்து காக்க வைக்குது. ஒரு லாங் டேர்ம் பிளேக்கு இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட், அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதே சமயம் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸை வச்சு மட்டுமே நம்ம கண்மூடித்தனமா எதிர்காலத்தை கணிக்க கூடாது. அதுவும் உண்மைதான். கடந்த 5 வருஷத்துல இந்த ஷேர் 129 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயை தாண்டி 968% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. வாவ், ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஆனா அதுக்காக இது அப்படியே ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும்னு நம்ப கூடாது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் 3 விஷயத்தை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணணும்னு ரிப்போர்ட் வார்னிங் கொடுக்குது. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? 1, செபியோட ரெகுலேட்டரி அப்டேட்ஸ். ஏதாவது புது ஃபீஸ் கேப் வருதான்னு கண்டிப்பா பார்க்கணும். ரைட். 2, ஒவ்வொரு மாசமும் புதுசா எவ்ளோ டிமேட் அக்கவுண்ட்ஸ் ஓபன் ஆகுதுங்கிற மேக்ரோ டேட்டா. அந்த ரேட் குறைஞ்சா அவங்களோட growth எஸ்டிமேட்ஸை நம்ம மாத்தி அமைக்கணும். ஓகே. 3வது வெறும் ஷேர்ஸை மட்டும் நம்பி இருக்காம இன்சூரன்ஸ் பாலிசிகளை டிஜிட்டல் மாத்துறது, அப்புறம் KYC டேட்டா பேங்க் மாதிரி புது சர்வீசஸ்ல இவங்க எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுறாங்கங்கிறது. ஆமா, அவங்க டைவர்சிஃபை பண்ணி ஆகணும். கண்டிப்பா. இத பொறுத்து தான் இவங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கிற அந்த பிரீமியம் வேல்யூவேஷன் நிலைத்து நிற்குமான்னு சொல்ல முடியும். வாவ், இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே நிறைய விஷயங்களை அன்பேக் பண்ணியிருக்கோம். வெறும் 58% மார்க்கெட் ஷேர், 15 கோடி அக்கவுண்ட்ஸ்னு மேலோட்டமான நம்பர்ஸை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற மெக்கானிக்ஸை ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அதுதான் இந்த அலசலோட நோக்கமே. செபியோட ஒரு ஃபீஸ் கேப் எந்த அளவுக்கு மார்ஜினை பாதிக்கும், NSDLோட அந்த கஸ்டோடியன் பேங்க் லிங்க்ஸ் எப்படி ஒரு லாங் டேர்ம் த்ரெட்டா மாறும், இதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்த்தோம். கூடவே அந்த சைக்ளிகாலிட்டி ரிஸ்க்கும். ஆமா, இது எல்லாத்தையும் தாண்டி CDSLோட கேஷ் ஃப்ளோ மற்றும் டிவிடெண்ட் பாலிசி எப்படி ஒரு ஷாக் அப்சர்வரா இன்வெஸ்டர்ஸை காப்பாத்துதுன்னு எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் ரொம்ப பேலன்ஸ்டா பார்த்திருக்கோம். ரைட். பங்கு சந்தையில ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஆனா அந்த ரிஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் மாடலோட ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணி எமோஷனல் ஆகாம டேட்டா பேஸ்டா முடிவெடுப்பது தான் ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டருக்கான அடையாளம். சூப்பர். CDSLோட கதை இந்தியாங்கிற மாபெரும் எக்கானமி எப்படி டிஜிட்டலா மாறுதுங்கிறதோட ஒரு நேரடி சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி. சரி, இந்த அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியால டிமேட் கணக்குகளின் எண்ணிக்கை சுமார் 25 கோடியை தொடும்னு இந்த ரிப்போர்ட் எதிர்பார்க்குது. 25 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர். ஆமா, ஆனா அந்த 25 கோடி அடைந்த பிறகு என்ன நடக்கும்? மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. மார்க்கெட் முழுமையா சேச்சுரேட் ஆன பிறகு புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களோட எண்ணிக்கை பெருமளவு குறைஞ்சிடும். அந்த கட்டத்துல வெறும் பங்குகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிஜிட்டல் லாக்கரா மட்டுமே தங்களை சுருக்கிக்கிட்டா CDSLால தொடர்ந்து வளர முடியாது. ஆமா, அவங்க பிசினஸ் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். அப்போ அவங்க கிட்ட இருக்கிற இத்தனை கோடி பேரோட டிரான்சாக்ஷன் டேட்டாவை வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா என்ன மாதிரியான புது பிசினஸ் மாடலை, புது சர்வீசஸை அவங்க உருவாக்க போறாங்க. டெபாசிட்டரிங்கிற பிசினஸ் அடுத்த 10 வருஷத்துல எப்படி உருமாறும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால தொடர்ந்து உங்களோட அறிவை அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இந்த ஆழமான அலசலை இத்தோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. விடைபெறுகிறோம். நன்றி.